ஜெய் சரஸ்வதி, ஜெய் கலைவாணி. ஞானம் கொடுக்கிற வசந்த பஞ்சமி வழிபாடு, இதை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு வசந்த பஞ்சமி திதி. பஞ்சமியில் ரொம்ப விசேஷமானது 3 பஞ்சமி. அதில் ஆடி அமாவாசைக்கு பிறகு வர கருட பஞ்சமி ஒன்று, ஆவணி மாத விநாயகர் சதுர்த்திக்கு பிறகு வர ரிஷி பஞ்சமி அப்படிங்கிறது ஒன்று, தை அமாவாசைக்கு பிறகு வர வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது ஒன்று. இன்றைக்கி தான் அந்த வசந்த பஞ்சமி. இந்த வசந்த பஞ்சமி நாளில் தான் சரஸ்வதி தேவி தோன்றியது. இதனால் இந்த பஞ்சமியை சரஸ்வதி தேவி ஜெயந்தி அப்படின்னும் சொல்வாங்க. உலகத்தில் எல்லா விசித்திரமான உயிரினங்களையும் பிரம்மா படைச்சார். ஆனால் அதில் அவருக்கு பரிபூர்ண திருப்தியே ஏற்படல. காரணம், அப்போ உலகம் மிகவும் அமைதியாக ஒலிகள் இல்லாமல் நிசப்தமாக இருந்தது. அதனால் பிரம்மதேவரோட மனசு வருத்தப்பட்டது. அப்போ அவரோட கையில் இருந்த கமண்டலத்தில் இருந்து சில நீர்த்துளிகள் கீழே சிந்திச்சு. அதிலிருந்து ஒரு பெண் சக்தி வெளிப்பட்டது. அந்த சக்தி தன்னோட கைகளில் சுவடிகள் ஸ்படிக மாலையோடு இருந்தது. வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்டு மடியில் வீணையோட வெண் தாமரை மேலே அமர்ந்திருந்த இந்த பெண் சக்தி வீணையை தன்னோட மென் கரங்களால் மீட்ட, இதில் இருந்து வந்த தெய்வீக இசை பிரம்மனோட படைப்புகள் எல்லாத்துக்கும் ஓசை நயத்தை கொடுத்துச்சு. நதி மரங்கள் அசைந்து காற்றோடு சேர்ந்து ஓசையை உண்டாக்கிச்சு. கடல் பேரிரைச்சலோட அலைகளை வெளிப்படுத்துச்சு. எல்லா உயிரினங்களும் சப்தமிட்டன. இப்படி இந்த பிரபஞ்சம் முழுசும் நாதம் கொண்டதா மாறிச்சு, ஓசை கொண்டதா ஒலி கொண்டதா மாறிச்சு. பிரம்மதேவன் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இந்த பெண் தெய்வத்தை பல விதமாக போற்றி தன்னுடைய நாக்கில் வச்சுக்கிட்டாரு. அந்த பெண் தெய்வத்துக்கு சரஸ்வதி அப்படின்னு பேரும் வச்சாரு. இந்த சரஸ்வதி தேவி தோன்றிய நாளே வசந்த பஞ்சமி. இந்த வசந்த பஞ்சமி நாளில் சரஸ்வதி தேவியை பூஜை பல செய்து நன்மைகளை நாம் பெறுவோம். சரியா? வட மாநிலங்களில் சரஸ்வதி தேவிக்கு மஞ்சள் நிற ஆடைகளை அணிவித்து மஞ்சள் நிற பூமாலைகளை சாற்றி சிறப்பாக கொண்டாடுவாங்க. இந்த காலகட்டத்தில் தான் கடுகு செடியில் மஞ்சள் நிற பூக்கள் பூத்து குலுங்கும். மக்கள் மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து சரஸ்வதி தேவியை வழிபட்டு மகிழ்வாங்க. இந்த வசந்த பஞ்சமி தினத்தில் குழந்தைகளோட கல்வியை ஆரம்பிக்கிறாங்க வட மாநிலத்து மக்கள். குழந்தைங்க முன்னாடி பேனா, பென்சில், தொழில்நுட்ப கருவிகள் இது போல் பல பொருட்களை வச்சு இதில் குழந்தை எந்த பொருளை எடுக்குதோ அந்த குழந்தைக்கு அதில் ஆர்வம், எதிர்காலம் அமையும் அப்படிங்கிறது இந்த வடமாநில மக்களோட நம்பிக்கை. பிரம்மா தன்னுடைய நாக்கில் வச்சுக்கிட்ட சரஸ்வதி தேவியை இந்த வசந்த பஞ்சமி நன்னாளில் நாமும் மனசார வழிபட்டு மேன்மை, சிறப்பு, மகிழ்ச்சி, அனைத்து செல்வங்களையும் பெறுவோம்.